வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். ஆயுத பூஜை கொண்டாடப்படும் நிலையில் பூஜைக்கு தேவையான அவல், பொரி, கடலை, பூசணிக்காய் உள்ளிட்ட பழ மற்றும் பூ வகைகள் விற்பனைக்கு குவிந்துள்ளன. இதனை ஏராளமான பொதுமக்கள் வாங்கி சென்றனர். மகிஷாசுரனை வதம் செய்ததன் பின்னணியில் உழைப்பிற்கும் கருவிகளுக்கும் நன்றி செலுத்தும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் நவராத்திரியின் 9ஆம் நாளில் தொழில் மற்றும் வாழ்வாதாரத்திற்கு உதவும் கருவிகள், வாகனங்கள் மற்றும் புத்தகங்களை மக்கள் வழிபட்டு அவற்றின் முக்கியத்துவத்தை போற்றுகின்ற நாளை சரஸ்வதி பூஜையாகவும் கொண்டாடி வருகின்றோம். அந்த வகையில் மக்கள் வீட்டில் உள்ள அனைத்து பொருட்களையும் சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் ஆயுத பூஜை நாளை கொண்டாடப்படும் நிலையில் புதுச்சேரி பெரிய மார்க்கெட் பகுதியில் பூஜைக்கு தேவையான அவல், பொரி, கடலை, பூ வகைகள் மற்றும் பழ வகைகள் என விற்பனைக்கு குவிந்துள்ளன. மேலும் பூசணிக்காய், வாழைமர தோரணங்கள் உள்ளிட்ட அலங்கார பொருட்களும் விற்பனைக்கு குவிக்கப்பட்டுள்ளன. இதனை ஏராளமான பொதுமக்கள் போட்டி போட்டுக்கொண்டு வாங்கி சென்றனர். புதுச்சேரி விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை சார்பில் தேசிய விளையாட்டு தின விழா மற்றும் கேலோ புதுச்சேரி திருவிழா பரிசளிப்பு விழா கருவடிக்குப்பத்தில் உள்ள காமராஜர் மணி மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர் நமச்சிவாயம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டு தெரிவித்தனர். இதனிடையே புதுச்சேரி அரசின் விளையாட்டுத்துறை சார்பில் கடந்த வாரம் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு மாரத்தான் போட்டி நடத்தப்பட்டுள்ளது. இதில் பெண்கள் பிரிவில் லாஸ்பேட்டை அரசு ஆசிரியர் பயிற்சி பள்ளியில் 1ஆம் ஆண்டு ஆசிரியர் பயிற்சி படித்து வரும் கிருமாம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த தியா என்ற திருநங்கை மாணவி பங்கேற்றுள்ளார். பெண்கள் பிரிவில் பங்கேற்றவர் முதலிடம் பிடித்துள்ளார். ஆனால் பரிசளிப்பு விழாவில் தியாவுக்கு பரிசு வழங்கப்படவில்லை. இதனை கண்டித்து திருநங்கை தியா விழா மேடையில் முதல்வர் அளித்த சிறப்பு பரிசை வாங்க மறுத்து முதலமைச்சரிடம் முறையிட்டார். அப்பொழுது அதிகாரிகள் திருநங்கை மாணவியை விழா மேடையிலிருந்து வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்தினர். இதனால் அதிர்ச்சியடைந்த திருநங்கை மாணவி தியா மற்றும் சக திருநங்கைகள் பரிசளிப்பு விழா முடிந்து வெளியே வந்த முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அமைச்சரை முற்றுகையிட்டு முதலிடம் பிடித்த திருநங்கை தியாவுக்கு பாலினத்தை காரணம் காட்டி முதலிடம் பிடித்ததற்கான பரிசு வழங்காமல் சிறப்பு பரிசு மட்டும் வழங்கப்பட்டதாக புகார் தெரிவித்தனர். அப்பொழுது இது குறித்து நடவடிக்கை எடுப்பதாக முதலமைச்சர் ரங்கசாமி உறுதியளித்தார். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து திருநங்கை தியா கூறுகையில், மத்திய அரசு மற்றும் பிற மாநிலங்களில் திருநங்கைகளுக்கு விளையாட்டு, கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு வழங்கப்படுவதாகவும், ஆனால் புதுச்சேரி அரசு எந்த ஒரு இடஒதுக்கீடும் தராமல் தங்களை வஞ்சிப்பதாகவும், இதனால் திருநங்கைகள் சமுதாயத்தில் முன்னேற முடியாத சூழல் உள்ளதாக வேதனை தெரிவித்தார். மேலும் திருநங்கை தியா புதுச்சேரியில் ஆசிரியர் பயிற்சி பெறும் முதல் திருநங்கை என்பது குறிப்பிடத்தக்கது. இதேபோல் திருநங்கை தியா தேசிய அளவில் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்று ஏராளமான பதக்கங்களை குவித்துள்ளார். புதுச்சேரி நெல்லைத்தோப்பு குயவர்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் பிரபல ரவுடியும் பாஜக முன்னாள் இளைஞரணி தொகுதி தலைவருமான விக்கி என்கின்ற விக்னேஷ். ஆட்டோ ஓட்டுநரான இவர் நேற்று மாலை தனது நண்பர்களுடன் வீட்டிலிருந்து புறப்பட்டு வெளியே சென்று இரவு 11:30 மணியளவில் தனது நண்பர்கள் மூவருடன் ஒரே இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பியுள்ளார். இந்நிலையில் இவர் தனது வீடான நவீன கார்டன் பகுதி அருகே வந்தபொழுது 6க்கும் மேற்பட்ட மர்ம கும்பல் விக்கியை சரமாரியாக வெட்டி படுகொலை செய்தனர். இதில் ரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்த விக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் விக்கி உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக புதுச்சேரி அரசு கதிர்காமம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டார்கள். இதில் நேற்று முன்தினம் கடன் பிரச்சினை காரணமாக பூமியான்பேட்டை பகுதியைச் சேர்ந்த பூக்கடை வியாபாரியான மணி என்பவர் தூக்குப்போட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இவரது இறுதி ஊர்வலத்தில் நடனமாடும் பொழுது ஏற்பட்ட பிரச்சினையில் பாஜக பிரமுகர் விக்கிக்கும் காமராஜர் நகர் தொகுதி அதிமுக பிரமுகருமான கவிக்குயில் நகரை சேர்ந்த பிரசாந்திற்கும் இடையே மோதல் ஏற்பட்டு இதில் ஒருவருக்கொருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்டு கொலை மிரட்டல் விடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் விக்கியை தீர்த்து கட்டும் சதி திட்டத்தோடு பிரசாந்த் இருந்துள்ளார். இதனை அறிந்த விக்கி தனது கூட்டாளிகளோடு பிரசாந்தை தேடி அவரது வீட்டிற்கு சென்றுள்ளார். அங்கு அவர் இல்லாததால் அவரது தாயை மிரட்டிவிட்டு பிரசாத்தின் ஆட்டோவை அடித்து உடைத்ததாக கூறப்படுகிறது. மேலும் நடந்தவற்றை அனைத்தையும் பிரசாத்தின் தாய் அவரிடம் தெரிவித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த பிரசாந்த் விக்கியை செல்போனில் தொடர்பு கொண்டு பேசியுள்ளார். அப்பொழுது இருவருக்கும் இடையே மீண்டும் கடுமையான வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே விக்கியை தீர்த்து கட்ட முடிவு செய்திருந்த பிரசாந்திற்கு இது மேலும் ஆத்திரத்தை அதிகப்படுத்தியது. இதனால் பிரசாந்த் தந்திரமாக பேசி, நாம் இருவரும் சமாதானமாக செல்லலாம், உடனடியாக நவீன கார்டன் பகுதிக்கு வருமாறு விக்கியிடம் கூறியதாகவும், இதனை நம்பிய விக்கி தனது நண்பர்களான விஜயபிரபா, விக்னேஷ் ஆகிய இருவருடன் ஒரே இருசக்கர வாகனத்தில் நவீன கார்டன் பகுதிக்கு வந்தபொழுது அங்கு அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களோடு கொலை திட்டத்தோடு காத்திருந்த பிரசாந்த் மற்றும் அவரது கூட்டாளிகள் ரவுடி விக்கியை சரமாரியாக வெட்டி கொலை செய்துள்ளது.
இது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. மேலும் அவருடன் இருசக்கர வாகனத்தில் உடன் வந்த அவரது நண்பர் விஜயபிரபா தலையிலும் அரிவாளால் வெட்டியதில் பலத்த காயங்களுடன் புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அங்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து உருளின்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து காமராஜ் நகர் தொகுதி அதிமுக பிரமுகர் பிரசாந்த் உள்ளிட்ட அவரது கூட்டாளிகளை வலைவீசி தேடி வருகின்றனர். இதனிடையே கொலை செய்யப்பட்ட விக்கியின் உடலை கண்டதும் அவரது மனைவி உள்ளிட்ட உறவினர்கள் கதறி அழுதது சோகத்தை ஏற்படுத்தியது. இந்நிலையில் இக்கொலை வழக்கில் தொடர்புடைய முக்கிய நபரான லாட்டரி வியாபாரி பிரசாந்த் உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்து ரகசிய இடத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் நாளுக்கு நாள் இணையவழி மோசடி கும்பலிடம் பொதுமக்கள் பணத்தை இழந்து வருவது தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது. இதையொட்டி புதுச்சேரி ரோட்டரி கிளப், ஃப்ரெண்ட் சிட்டி, சைபர் கிரைம் போலீஸ் நிலையம் சார்பில் பொதுமக்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி காமராஜ் சாலை, அண்ணா சாலை சந்திப்பில் நடைபெற்றது. இன்ஸ்பெக்டர்கள் கீர்த்தி, தியாகராஜன் மற்றும் போலீசார் இணையவழி மோசடி தொடர்பான பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி துண்டு பிரச்சுரங்கள் வழங்கினர். இதில் ரோட்டரி கிளப், ஃப்ரெண்ட் சிட்டி தலைவர் பரிமளம், செயலாளர் கண்ணன், முன்னாள் தலைவர்கள் கண்ணன், சண்முகம், ராம் பிரகாஷ், உறுப்பினர்கள் செந்தில், ஜெயக்குமரன், உதயா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள். பிரதமர் நரேந்திர மோடி 75வது பிறந்த நாளை முன்னிட்டு சுயசார்பு இந்தியா, அதாவது ஆத்ம நிர்பர் பாரத் திட்டம் குறித்து கடந்த 25ஆம் தேதி முதல் டிசம்பர் 25ஆம் தேதி வரை விழிப்புணர்வு பிரச்சாரம் நடத்தப்பட்டு வருகின்றது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநில பாஜக சார்பில் சுயசார்பு இந்தியா லோகோ, என் வீட்டில் சுதேசி, வீட்டுக்கு வீடு சுதேசி வெளியீட்டு விழா தலைமை அலுவலகத்தில் நேற்று நடைபெற்றது. மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமை தாங்கினார். அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு என் வீட்டில் சுதேசி, வீட்டுக்கு வீடு சுதேசி என்ற சுயசார்பு இந்தியா லோகோவை வெளியிட்டார். இதில் மாநில பொதுச் செயலாளர்கள் மோகன்குமார், லட்சுமி நாராயணன், மாநில பொறுப்பாளர்கள் ஜெயலட்சுமி, சரவணகுமார், கீதா, மாநில துணைத் தலைவர் அமாவாசை, ஊடகத்துறை அமைப்பாளர் நாகேஸ்வரன், மாவட்ட தலைவர்கள் அனிதா, கிருஷ்ணராஜ், சுகுமாரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள். முன்னதாக மாநில தலைவர் ராமலிங்கம் செய்தியாளர்களிடம் கூறுகையில், வரும் 2047ஆம் ஆண்டுக்குள் இந்தியா தன் நிறைவு பாரதமாக உருவாக சுயசார்பு இயக்கத்தை நோக்கி முன்னேற வேண்டுமென பிரதமரின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பாக வீடுதோறும் நோட்டீஸ் ஒட்டுவது, பொதுமக்களை சந்தித்து பிரச்சாரம் செய்வது என முடிவு செய்யப்பட்டுள்ளது என்றார். காரைக்கால் துறைமுகத்திலிருந்து கடந்த 23ஆம் தேதி அதிகாலை காரைக்காலை சேர்ந்த 10 மீனவர்கள் மற்றும் மயிலாடுதுறை, நாகப்பட்டினத்தை சேர்ந்த 2 என மொத்தமாக 12 நபர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றுள்ளனர். மேலும் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி நேற்று அதிகாலை 12 மீனவர்கள் மற்றும் அவர்களின் படகை பறிமுதல் செய்து மீனவர்களை சிறையில் அடைத்துள்ளனர். இந்நிலையில் இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள மீனவர்களை உடனடியாக விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்க கோரி கோட்டிச்சேரி மீனவ பிரதிநிதிகள் மற்றும் காரைக்கால், புதுச்சேரி மீனவ பிரதிநிதிகள், காரைக்கால் பாஜக பிரமுகர் டாக்டர் விக்னேஸ்வரன் தலைமையில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோரை சந்தித்து மனு அளித்தனர். மேலும் இலங்கை கடற்படையினரால் மீனவர்கள் கைது செய்யப்படும் பொழுது தமிழக அரசு நிவாரணம் வழங்குவது போல புதுச்சேரி அரசும் நிவாரணம் வழங்க வேண்டுமெனவும் மீனவ பிரதிநிதிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதனிடையே இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்க கோரி முதலமைச்சர் ரங்கசாமி, பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் ஆகியோர் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கடிதமும் எழுதியுள்ளனர். புதுச்சேரி வெள்ளையனூர் மாவட்ட விவசாய அணியில் புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டனர். அதன்படி புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள் வெள்ளையனூர் மாவட்ட விவசாய அணி தலைவராக லோகு என்கின்ற ராமமூர்த்தி தலைமையில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தை நேரில் சந்தித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து மற்றும் ஆசி பெற்றனர். இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் தீவிர ஆதரவாளரும் பாஜக மாநில சிறப்பு அழைப்பாளருமான ஜெயபிரகாஷ் நாராயணன் கலந்து கொண்டார். தொடர்ந்து புதிய நிர்வாகிகளுக்கு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கான நியமன ஆணைகளை வழங்கி வாழ்த்தினர். அதன்படி வெள்ளையனூர் மாவட்ட விவசாய அணி மாவட்ட துணைத் தலைவர் மணிகண்டன், மாவட்ட பொதுச் செயலாளராக வீரா என்கின்ற பெருமாள், பொதுச் செயலாளராக கார்த்திகேயன், மாவட்ட செயலாளராக லக்ஷ்மணன், செயலாளராக கலையமூர்த்தி உள்ளிட்ட நிர்வாகிகள் புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்டார்கள். புதிதாக பொறுப்பேற்ற வெள்ளையனூர் மாவட்ட விவசாய அணி நிர்வாகிகளுக்கு விவசாய அணி வெள்ளையனூர் மாவட்ட தலைவர் லோக் என்கின்ற ராமமூர்த்தி மற்றும் பாஜக மாநில சிறப்பு அழைப்பாளர் ஜெயபிரகாஷ் நாராயணன் உள்ளிட்ட ஏராளமானோர் சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்து தெரிவித்தனர்.
புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் அருகே அமைந்துள்ள பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி ஆட்டோ ஸ்டாண்ட் சார்பில் ஆயுத பூஜை விழா வருடந்தோறும் வெகு விமர்சையாக ஆட்டோ ஓட்டுநருக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளோடு கொண்டாடப்படும். அதன்படி இந்த வருட ஆயுத பூஜை விழா நடைபெறும் நிலையில் இதில் சிறப்பு விருந்தினராக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு புதுப்பிக்கப்பட்ட ஆட்டோ சங்க பெயர் பலகை திறந்து வைத்து நலத்திட்ட உதவிகள் வழங்க வருகை தருமாறு பாஜக சிறுபான்மையினர் பிரிவு மாநில தலைவர் அந்துவான் பிரபு தலைமையில் ஆட்டோ சங்க நிர்வாகிகள் சட்டப்பேரவையில் உள்ள உள்துறை அமைச்சர் அலுவலகத்தில் அமைச்சர் நமச்சிவாயத்தை நேரில் சந்தித்து அழைப்பு விடுத்தனர். நிர்வாகிகளின் அழைப்பை ஏற்று நாளை விழாவில் கலந்து கொள்வதாக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி தவளக்குப்பத்தில் உள்ள சுற்றுச்சூழல் மற்றும் வேளாண் அபிவிருத்தி மையத்தில் தேசிய வேளாண் விரிவாக்க மேலாண்மை நிறுவனம் நிதி உதவியோடு 45 நாள் இலவச அக்ரி கிளினிக் மற்றும் அக்ரி பிசினஸ் சென்டர் பயிற்சிக்கான துவக்க விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக நபார்ட் வங்கியின் மாவட்ட வளர்ச்சி மேலாளர் சித்தார்த்தன் கலந்து கொண்டார். அக்ரி கணேஷ் அறக்கட்டளை மற்றும் சிஇஏடி நிறுவனத்தின் நிறுவனர் முனைவர் அக்ரி கணேஷ் நோக்கூரை வழங்க இந்தியன் வங்கி மாவட்ட முதன்மை மேலாளர் சதீஷ்குமார் சிறப்புரை வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் அரியூர் ஸ்டார் அக்ரி கிளினிக் நிறுவனர் ஆனந்தன் வாழ்த்துரை வழங்கினார். இந்த பயிற்சியில் 25க்கும் மேற்பட்ட தொழில் முனைவோருக்கு 45 நாட்கள் இலவச தொழில் முனைவோர் பயிற்சி செய்முறை மற்றும் கருத்தியல் முறையில் நடைபெறும் என்றும் இதற்காக அனுபவமிக்க ஆசிரியர்கள் தொழில் முனைவோர்கள் பயிற்சியை மேற்கொள்ள இருக்கிறார்கள் என்றும் இந்த பயிற்சியில் பங்கேற்று தங்கள் வாழ்வில் சிறந்த தொழில் முனைவராக ஆக வேண்டும் என்றும் சிஏடி நிறுவனர் அக்ரி கணேஷ் எடுத்துரைத்தார். மேலும் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற நபார்ட் வங்கியின் மாவட்ட வளர்ச்சி மேலாளர் சித்தார்த்தன் மற்றும் இந்தியன் வங்கி மாவட்ட முதன்மை வங்கி மேலாளர் சதீஷ்குமார் பேசுகையில் வங்கியில் உள்ள திட்டங்கள் பற்றியும் கடன் முறைகளை பற்றியும் விரிவாக எடுத்துரைத்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் 25க்கும் மேற்பட்ட தொழில் முனைவோர்கள் கலந்து கொண்டார்கள். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சிஇஏடி நிறுவனத்தின் திட்ட ஒருங்கிணைப்பாளர் சத்யா, தமிழரசன், மணிகண்டன் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி பி மணவெளி கிராமத்திற்குட்பட்ட பைரவி தேவி மற்றும் நாராயணசாமி நகர்களுக்கு 20,02,000 மதிப்பில் தார் சாலை மற்றும் திருக்காஞ்சி மெயின் ரோடு 5வது குறுக்கு தெருவில் 4,51,000 மதிப்பில் சிமெண்ட் சாலை என மொத்தம் 24,53,000 சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் ஒதுக்கீடு செய்யப்பட்டு வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் மேற்கொள்ளப்படும் பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா அவர்கள் கலந்து கொண்டு சாலை அமைக்கும் பணியை பூஜை செய்து துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், இளநிலை பொறியாளர் சத்யநாராயணன் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் தர்மராஜ், கலியபெருமாள், சபாபதி, வாசு, பாலகுரு, ராஜேந்திரன், வேல்முருகன், கந்தசாமி, வடிவேல், ரமேஷ், பூபாலன், முருகன், கிருஷ்ணா, மணி, தாமஸ், சுசீந்திரன், ஜான் போஸ்கோ, திமுக விவசாய அணி துணை அமைப்பாளர் ராமதாஸ், தொகுதி துணை செயலாளர் ஹரிகிருஷ்ணன், தொகுதி செயற்குழு உறுப்பினர் அக்பர் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி மாநிலம் பாகூர் பாரதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் இன்று காலை பள்ளி வளாகத்தில் நன்னடத்தை விருது, பள்ளிக்கு மாதம் முழுவதும் விடுப்பெடுக்காமல் வருகை புரிந்த மாணவர்களுக்கு விருது, ரேபிஸ் நோய் தொடர்பான கட்டுரை போட்டி, பேச்சு போட்டியில் பங்கு பெற்று வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு என முப்பெரும் விழா நடைபெற்றது. செப்டம்பர் மாதம் விடுமுறை எடுக்காமல் பள்ளிக்கு வந்த 27 மாணவர்களுக்கு ஊக்கப்படுத்தும் விதமாக தலா ₹100 பள்ளி துணை முதல்வர் சுதா அவர்கள் பொற்கரங்களால் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்வில் பள்ளியின் மூத்த விரிவுரையாளர் தனோஷ் அவர்கள் முன்னிலையில் வகிக்க, விழாவினை பொருளாதார விரிவுரையாளர் யோகேஸ்வரி வரவேற்க, இயற்பியல் விரிவுரையாளர் ஆனந்த வேலு மற்றும் விலங்கியல் விரிவுரையாளர் காஞ்சன் அவர்கள் தொகுத்து வழங்கினர். விழாவின் இறுதியில் ஆங்கில பட்டதாரி ஆசிரியை சாந்தி நன்றியுரை வழங்க, விழாவின் ஏற்பாடுகள் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் அனைவரும் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் காரைக்கால் கிளையில் பயிலும் மாணவி ஒருவர் அழுத்தப்படியை பேசும் ஆடியோ கடந்த சில நாட்களுக்கு முன்பு வெளியாகியது. அதில் துறை சார்ந்த பேராசிரியர் ஒருவர் அடிக்கடி ஆபாசமாக பேசுவதாகவும் வாட்ஸ்அப் மூலம் ஆபாச படங்களை அனுப்ப சொல்வதாகவும் மாணவி
உடையில்லாமல் படம் எடுத்து அனுப்ப சொல்வதாகவும் கூறி அழுகிறார். அனுப்பவில்லை என்றால் இன்டர்னல் மதிப்பெண் போட மாட்டேன் என அவர் மிரட்டுவதாகவும் அந்த ஆடியோவில் கூறப்பட்டுள்ளது. பெற்றோருக்கு தெரிந்தால் படிப்பை நிறுத்தி விடுவார்கள். அச்சத்தில் மாணவி நடுங்கும் குரலில் பேசுகிறார். தொடர்ந்து தொல்லை கொடுத்து வருவதாகவும் பல மாணவிகள் இவரால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று அவர் தெரிவித்துள்ளார். இந்த ஆடியோ வெளியாகி பெரும் அதிர்வை ஏற்படுத்தியது. மேலும் பலர் கண்டனம் தெரிவித்து ஆர்ப்பாட்டம் நடத்தி வந்தனர். இந்நிலையில் இதனை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் 300க்கும் மேற்பட்டோர் நேரு நகரில் உள்ள பல்கலைக்கழகத்தை முற்றுகையிட்டு வருகின்றனர். மேலும் மாவட்ட தலைவர் சந்திரமோகன் தலைமையில் முன்னாள் அமைச்சர் கமலக்கண்ணன், சுப்பிரமணியன், மாணவர் அமைப்பினர் மகிழா, காங்கிரஸ் தலைவி நிர்மலா, இளைஞரணி தலைவர் ரஞ்சித், கல்லூரி மாணவ மாணவிகள் உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் கட்சியினர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். பேராசிரியரை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பி மாநில அரசை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் பல்கலைக்கழகத்தின் உள்ளே செல்ல முயன்றனர். அப்பொழுது போலீசார் தடுப்பு வேலி அமைத்து தடுத்தனர். தடுப்பை மீறி தடுப்பு மேல் ஏறி கல்லூரி உள்ளே செல்ல முயன்றவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர். மேலும் பல்கலைக்கழக வாசலில் காரைக்கால் புதுவை பிரதான சாலையை மறைத்தும் சாலை மறியலிலும் ஈடுபட்டனர். தொடர்ந்து தடுப்பு வேலி மீறி உள்ளே செல்ல முயன்றவர்கள் மீது போலீசார் தடுத்ததால் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டு கடும் வாக்குவாதம், தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் அங்கு சற்று நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியினர் பல்கலைக்கழகத்தை முற்றுகையிட்டு கோஷங்கள் எழுப்பி வருவதால் பரபரப்பு ஏற்பட்டு சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக போராட்டத்தில் ஈடுபட்ட 300க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினரை போலீசார் கைது செய்தனர். சம்பவ இடத்திற்கு கூடுதலாக போலீசார் குவிந்ததால் பதற்ற சூழ்நிலை காணப்பட்டது. தற்பொழுது காரைக்கால் கிளை புதுச்சேரி பல்கலைக்கழக மாணவி பேராசிரியர் மீது பாலியல் குற்றச்சாட்டு ஆடியோ பெரும் பூதாகரமாகியுள்ளது. கடலூர் மாவட்டம் குடிமனை பட்டா, அனுபவ நிலங்களுக்கு பட்டா கேட்டு கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பெருந்திரள் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இன்று காலை 10:30 மணிக்கு கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பிரகாஷ், மாநில செயலாளர் RK சரவணன், மாவட்ட செயலாளர் தலைமையில் மற்றும் முக்கிய பொறுப்பாளர்கள் ரவிச்சந்திரன், மாவட்ட தலைவர் ரமேஷ் பாபு, ராமச்சந்திரன், கிருஷ்ணன், தட்சிணாமூர்த்தி, வாஞ்சிநாதன், கற்பனை செல்வம், பன்னீர், லோகநாதன், ராஜேஷ், கண்ணன், மணி, செல்வகுமார் பங்கேற்று கோஷங்கள் எழுப்பி பெருந்திரை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முக்கிய கோரிக்கைகள்: அரசாங்க தரிசு நிலங்களில் வசிப்பவர்களுக்கும் தரிசு மற்றும் வன நிலங்களில் பயிரிடுபவர்களுக்கும் வீட்டுமனை பட்டாக்கள், நிலமற்ற ஏழைகளுக்கு வீட்டு வசதி திட்டத்தை செயல்படுத்துதல் ஆகியவை முதன்மையான கோரிக்கைகளாகும். போராட்டத்திற்கான காரணம், நில உச்சவரம்பு சட்டங்கள் மற்றும் தரிசு மற்றும் வன நிலங்களில் விவசாயம் செய்து வாழும் ஏழை மக்களுக்கு வழங்கப்பட்டு வெளியேற்ற உத்தரவுகள் இருந்த போதிலும் தனிநபர்களால் நிலம் குவிக்கப்படும் பிரச்சினையை இந்த போராட்டம் நிவர்த்தி செய்வது. நடவடிக்கைக்கான விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள் மற்றும் பாதிக்கப்பட்ட தனி நபர்கள் என ஆண்கள், பெண்கள் அனைவரும் 100க்கும் மேற்பட்டோர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டார்கள். ஆயுத பூஜை முன்னிட்டு கடலூர் டிப்பர் லாரி உரிமையாளர் சங்கம் சார்பில் ஆட்டோ டிரைவர்களுக்கு சீருடை வழங்கும் நிகழ்ச்சி கடலூரில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு சங்க தலைவரும் மாநகராட்சி கவுன்சிலருமான பிரகாஷ் தலைமை தாங்கினார். செயலாளர் காசிநாதன் முன்னிலை வகித்தார். இதில் சிறப்பு அழைப்பாளராக போலீஸ் சூப்பரண்ட் ஜெயக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு 500க்கும் மேற்பட்ட ஆட்டோ டிரைவர்களுக்கு சீருடை வழங்கினர். முன்னதாக துணை போலீஸ் சூப்பரண்ட் ரூபன்குமார் வாழ்த்துரை வழங்கினர். இதில் ஆட்டோ ஓட்டுநர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள். கரூரில் நடந்த விஜய் கூட்டத்தில் 41 பேர் பலியானதற்கு நாங்கள் யாரையும் குற்றம் சாட்ட விரும்பவில்லை. ஆனால் முன்னெச்சரிக்கையோடு நடந்திருந்தால் இந்த அசம்பாவிதங்களை தடுத்திருக்கலாம். தமிழகத்தில் பல கூட்டங்கள் பார்த்திருக்கின்றோம். ஆனால் அண்ணா, எம்ஜிஆருக்கு கூடிய கூட்டங்களில் இதுவரை எவ்வித அசம்பாவிதமும் நடக்கவில்லை. புதிதாக அரசியல் கட்சி தொடங்கிய விஜய்க்கு போதிய அனுபவம் இல்லை என்றுதான் கூறலாம். அரசும் காவல்துறையும் நினைத்திருந்தால் தடுத்திருக்கலாம். நடிகர் விஜய் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு சென்றிருக்கலாம். அவர் பதற்றத்தில் சென்றுவிட்டார். அது அவரது பயத்தை காட்டுகிறது. இதில் தனிப்பட்ட நபரை குற்றம் சொல்ல முடியாது. அனுமதி வாங்கியவர்கள்தான் இதற்கு காரணம். அவர்களை கைது செய்ய வேண்டும். அதுபோல் கூட்டத்திற்கு விசாலமான இடத்தை கொடுத்திருக்க வேண்டும். சாலை ஓரத்தில் ஒரு இடத்தில் கூட்டத்தை நடத்த அனுமதி வழங்கியுள்ளார்கள். 7 மணி நேரத்திற்கு மேல் காத்திருப்பவர்களுக்கு குடிக்க கூட தண்ணீர் ஏற்பாடு செய்து கொடுக்கவில்லை. தாகத்தால் பலர் மயங்கியிருப்பார்கள். இறந்தவர்களுக்கு எத்தனை லட்சம் கொடுத்தாலும் அது உயிருக்கு ஈடாகாது. மேலும் காவல்துறையினரின் அலட்சியமும் காரணம்தான். அதுபோல் மக்களும் இந்த சம்பவத்திற்கு காரணம். மேலும் எங்களுக்கு இடஒதுக்கீடு அளிப்பவர்களுக்கு தான் தேர்தலில் ஆதரவு தெரிவிப்போம். மாம்பழம் எங்களிடம்தான் இருக்கிறது. தேர்தல் கமிஷன் முறையான அங்கீகாரம் அளித்து மாம்பழம் சின்னத்தை எங்களிடம் வழங்கியுள்ளது. எங்கள் சின்னம் எங்களை விட்டு போகவில்லை. நாங்கள் யாருக்கும் அதை விட்டுக் கொடுக்கவும் இல்லை என்று வன்னியர் சங்க மாநில தலைவர் அருள்மொழி நிருபர்களுக்கு பேட்டியளித்தார்.
புதுச்சேரியில் 3 மாதமாக ரேஷன் அரிசி வழங்கப்படாததை கண்டித்தும் தீபாவளி பண்டிகை முன்னிட்டு தீபாவளி பஜார் அமைக்க வேண்டும், தீபாவளிக்கு அறிவிக்கப்பட்ட பொருட்களை முன்னரே வழங்க வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகள் முன்வைத்து புதுச்சேரி மாதர் சங்கத்தினர் கண்டன பேரணி நடத்தப் போவதாக அறிவித்திருந்தனர். அதன்படி அண்ணா சிலை சதுக்கத்தில் ஒன்று கூடிய மாதர் சங்கத்தினர் காலி மண்பானை, பருப்பு, கல், மணல், சிமெண்ட், ஜல்லி மற்றும் விறகுகளுடன் சட்டமன்றம் நோக்கி பேரணியாக சென்றனர். பேரணியானது அண்ணா சாலை, நேரு வீதி, மிஷன் வீதி வழியாக சட்டமன்றம் நோக்கி சென்று மாதாகோவிலை அடைந்தது. போலீசார் அவர்களை தடுப்பு கட்டை அமைத்து தடுக்கவே அங்கே அவர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். தொடர்ந்து பேரணியில் கொண்டு வந்த கல், மணல், சிமெண்ட், ஜல்லிகளை மற்றும் விறகுகளை சாலையில் வீசியவர்கள் மண்பானையை சாலையில் போட்டு உடைத்து தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். இதுகுறித்து மாதர் சங்க தேசிய பொதுச் செயலாளர் சுதா சுந்தரமன் கூறும்பொழுது, தீபாவளி பண்டிகைக்கு அறிவிக்கப்படும் பொருட்கள் பண்டிகை முடிந்த பிறகே வழங்கப்படுகிறது. இந்த முறை அதுபோன்று வழங்கினால் மிகப்பெரிய போராட்டம் நடத்துவோம் என்றும் தெரிவித்த அவர், பண்டிகைக்கு முன்னரே தீபாவளி பொருட்களை வழங்க வேண்டும், வழங்கப்படாமல் உள்ள 3 மாத இலவச அரிசியையும் உடனடியாக வழங்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினர். போதைப்பொருள் விற்பனை, ரெஸ்டோ பார் ஆகியவற்றில் அக்கறை செலுத்தும் அரசு மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் வழங்குவதில் அக்கறை செலுத்தவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.